ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மாடி தோட்டத்தில் என்ன பண்ணேங்கிறத பார்க்கலாமா? இந்த கோவக்காய் செடி நான் மாடி தோட்டம் சச்சுக்கிட்டேருந்து வாங்கினேங்க. நான் போன வீடியோக்கு முந்தின வீடியோ போடக்கூடிய டைம் என்கிட்ட ட்வின்ஸ் அம்மா சமையல் அவங்க கேட்கவும் செஞ்சாங்க. நீங்கள் சச்சுக்கிட்டேருந்து வாங்கின கோவக்காய் செடி என்ன ஆச்சுன்னு. அந்த செடி தாங்க இது பாருங்கள். இப்போ ஒரே ஒரு காய் நின்றுச்சு, அதை நான் பறித்து எடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு 4 காய் கொடுத்துச்சு, அவ்வளோந்தாங்க. அதோட மூட்டில் மண் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி கிளறி விட்டு நான் மண் இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது நான் நர்சரியிலேருந்து வாங்கின மண்ணுங்க. இங்கே மண் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெடிமேடாக வாங்கி போட்டுட்டேன். மண் நல்லா உரம்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா ரெடிமேடாக கொடுத்தாங்க. இதுக்கு மேலே எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி காந்தாரி செடிங்க, என் மாடி தோட்டத்தில் ஒரு டைம் நிறைய காய்ச்சிருந்த காந்தாரி செடி இப்போ ஒரு செடி கூட இல்லாமல் இருந்துச்சுங்க. இந்த மழையில் எப்படியோ ஒரு விதை விழுந்து அது அழகாக முளைச்சி நின்றுச்சு. அதை நான் பிடுங்கி ரீபார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். விதை எடுத்து வைக்கவும் மறந்துட்டேன். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் ஒரே ஒரு கன்று கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் இது வளர்ந்து எவ்வளோ காய் கொடுக்குதுங்கிறத நமக்கு பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச காந்தாரி செடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.